திருச்சிற்றம்பலம். சிவசிவ. அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 68 சிருங்காரச் சுவை தோன்ற சிலேடை நயத்துடன் பாடி நம்மை மகிழ்வித்த காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 69 திருவடி பெருமையை மிக நயமாக உணர்த்தும் தன்மையை சுவைக்கலாம். பாடலை கேளுங்கள். பாடல் 69. முடிமேல் கொடுமதியான் முக்கணான் நல்ல அடிமேல் கொடு மதியோம் கூற்றை படிமேல் படின பூமி படிமேல் குனிய வளமாம் அடிமை கொண்டாடப் பெற்றோம் இனிய வளமுண்டோ எமக்கு. இப்போ இந்த பாடலிலே முதலிலே இறைவனை பலவாறாக போற்றி புகழ்கிறார். எப்படி பாருங்க, முதலிலே முடிமேல் கொடுமதியான். இந்த கொடுமதி என்பது வளைந்த மடி என்ற பொருள்படும். அதாவது இறைவன் தன்னுடைய திருமுடியிலே வளைந்த பிராநிலாவை வைத்திருக்கிறான். அது முழு நிலா அல்ல. வானிலை தோன்றும் நிலா பிறை நிலவாயிருந்து முழு நிலவாய் வளரும், பின் தேய்ந்து பிறை நிலவாகும். ஆனால் இறைவன் திருமுடியை அடைந்த நிலா வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை. தளராமல் மாயாமல் என்றும் ஒரே தன்மையாய் திருமுடியில் வீற்றிருக்கும். அந்த திருமுடி என்பது என்ன? ஞானத்தின் அடையாளம் அல்லவா? அந்த ஞானமாகிய அறிவு உள்ள இடத்திலே தான் கருணையும் இருக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் பொற்றாக்கடை என்று. வடலூர் ராமலிங்கடிகளாரும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். ஆனால் வாடி நின்பதை பார்த்து வருத்தப்பட்டால் மட்டும் போதாது, உச்சி கொட்டினா மட்டும் போகிறது, அச்சச்சோ என்று சொன்னால் மட்டும் போராது. அந்த வாடிய பயிருக்கு என்ன செய்ய வேண்டும்? நீரூற்ற வேண்டும் அல்லவா? அதைத்தான் சொல்கிறார் இங்கே வள்ளுவ பெருமான் என்றும். தனக்கு ஒரு துன்பம் வந்தால் எப்படி அதை நாம் போக்கிக் கொள்வோமோ அதுபோல பிறருக்கு வந்த துன்பத்தையும் தன் துன்பம் போல் கருதி அதை போக்க உதவ வேண்டும். அதுதான் அறிவுடையவன் செயல் என்கிறார். நம்முடைய சிவபெருமான் தான் ஞானமே வடிவானவர் அல்லவோ. காயமோ மாயை என்று சக்தி தன் வடிவமாகும். சக்தியின் வடிவம் தடையில்லாத ஞானம் என்று சொல்வார். யார்? அருள்ஞான சம்பந்தி என்ற சந்தானக்குறவர். அதனால் அல்லவா இறைவன் சந்திரனுக்கு அடைக்கலம் தந்து தன் திருமுடியிலே ஏற்று அதனை ஒரே தன்மையிலே இருக்கச் செய்தான். இதன் வழி இறைவனை ஆண்டானாக கொண்டு அடைக்கலமடைந்த எல்லா உயிர்களையும் இறைவன் தளராமல் வாடாமல் பாதுகாத்து அருள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து இறைவனை முக்கணான் என அழைத்து மகிழ்கிறார். இந்த முக்கண் என்பது சிவபெருமானுக்கு மட்டுமே உள்ள தனிப்பெரும் அடையாளம். சங்க இலக்கியங்களும் சிவபெருமானை முக்கணான் என்றும் முக்கட்செல்வன் என்றும் கண்ணுதலான் என்றும் போற்றும். இந்த 3 கண்கள் எவை என பார்த்தால் சிவனுடைய வலக்கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் நெற்றிக்கண் அக்னியாகவும் இருக்கிறது என்று அருளாளர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். இந்த சூரியனுடைய ஒளி இல்லாவிட்டால் சாதாரண தாவரங்கள் கூட தன்னுடைய உணவை தயார் செய்து கொள்ள முடியாது. அப்படி தாவரங்கள் உணவை தயார் செய்தால்தான் மக்களாகிய நாமும் பிற உயிர்களும் அந்த தாவரத்தை உண்டு உயிர் வாழ முடியும். அதே போல சந்திரன் எடுத்துக்கொண்டால் சந்திர ஒளியிலே தான் மூலிகைகள் சிறப்பாக வளருமாம். ஆக சூரிய சந்திரர்கள் எல்லாம் இந்த உயிர்களுக்கு மிக இன்றியமையாத ஒளியை கொடுத்து நமக்கு உயிர் வாழச் செய்கின்றன. இந்த அக்னியோ அது நல்ல ஒளியை கொடுப்பதோடு அழுக்குகளை மாசுகளை எரித்துவிடும் தன்மையும் உடையது. இந்த 3 கண்களுமே 3 பெரிய உயர்ந்த புராணங்களை நமக்கு நினைவூட்டும் என்று சொல்வார்கள் அருளாளர்கள். இந்த வலக்கணானது சூரியகுல தோன்றலான சேக்கிழார் சுவாமிகள் அருளிய பெரிய புராணத்தையும், இடக்கண்ணாகிய சந்திரன் குலத்திலே பிறந்த பரஞ்சோதியார் அருளிய திருவிளையாடற் புராணமும், நெற்றிக்கண்ணிலே கச்சியப்பர் அருளிய கந்த புராணமும் நமக்கு நினைவூட்டுவதை இங்கு நமக்கு அருளாளர்கள் அருளியிருக்கிறார்கள். வாசக பெருமானும் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி என போற்றுவார். வள்ளுவ பெருந்தகை கண்ணுக்கு அணிகலனே கண்ணோட்டம் என்று சொல்லியிருக்கிறார். கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண் என்று உணரப்படும் என்றார். கண்ணுக்கு அழகே கருணைதானே. சிவனின் நெற்றிக்கண்ணை ஞானக்கண் என்பார்கள். அப்படி தேவர்களை காக்கும் கருணையுடன் தான்
முருகப்பெருமானை நெற்றிக்கண்ணிலிருந்து அவதாரம் செய்வித்தார். அதனாலன்றோ முருகனை நாம் ஞான பண்டிதா என்றும் ஞானஸ்கந்தா என்றெல்லாம் பரவி வழிபடுகிறோம். மேலும் நெற்றிக்கண்ணின் அருள் நோக்கால்தான் உயிர்களை பற்றியுள்ள ஆணவம் என்னும் அழுக்கு நீக்கப்பட்டு சிவ அறிவு தெளிவு ஏற்படுகிறது. சம்பந்தரும் தம் திருப்பனந்தாள் பதகத்திலே கண்பொடி நெற்றியினான், நெற்றியிலே தேஜஸ் மிகுந்த கண்ணை உடையவன் என இறைவனை போற்றி பரவுவார். இந்த இடத்துல காளமேக புலவர் என்ற புலவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலேடநயம் மிகுந்த பல பாடல்களை பாட வல்லவர். அவர் சொல்கிறாரு, இறைவனுக்கு 3 கண் உண்டு என புராணம் சொல்லும். ஆனால் உண்மையிலே அவருக்கு உள்ளது அரைக்கண்தான் என சமத்காரமாக வாதிடுவார். எப்படி சொல்கிறார் பாருங்க, முக்கண்ணன் என்று அரணை முன்னோர் மொழிந்திடுவர். அக்கண்ணருக்கு உள்ளது அரைக்கண்ணே, மிக்க உமையாள் கண் ஒன்றரை, மற்ற ஊன்வேடன் கண் ஒன்று அமையும் அதனால் என்று அறி. அதாவது சிவபெருமான் இமயவள் மகளை பாதியாக வச்சிருக்கிறதுனால இந்த 3 கண்ணிலே பாதி கண் 1.5 கண் உமையம்மைக்கு உரியதாம். மீதமுள்ள கண்ணிலே ஒரு கண் கண்ணப்பன் தன் கண்ணை அப்பியதல்லவா, அதனால் அது கண்ணப்பருடைய கண்ணாம். ஆக இறைவனுக்கு உள்ள கண் அரைக்கண்டாம் என்று இப்படி பாடிய நயம் நாம் அறிந்து ரசித்து மகிழத்தக்கது என்றே சொல்ல வேண்டும். அடுத்து இறைவனை நல அடிமேல் கொடு என்பார். நல அடிமேல் கொண்டு என்பதுதான் கொடு என இடைக்குறையாக பாடலுக்காக வந்தது. நல்ல அடி என்பதன் பொருள் நன்மையை தரும் அடி என்பது. நன்மையாவது பிறப்பாலும் இறப்பாலும் துன்பம் அடையாத நலம். வள்ளுவப் பெருந்தகை சொல்லுவார், கற்றதனலாய பயனன்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். நல்ல படித்ததனுடைய பயனே இறைவன் திருவடியை நாம் வணங்குவதுதான். ஏன்னா அவனால்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது என்பதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிமேலழகர் உரையிலே சொல்லுவார், பிறவிப்பிணிக்கு மருந்தாதலின் நற்றாள் என்றார் என விளக்குவார். ஆக பிறப்பு இறப்பை நீக்கும் திருவடியை காரைக்கால் அம்மையார் நல்ல அடி என்றார். இவரை போல் அப்பர் பெருமானும் இந்த திருவடியை பற்றற்றார் பற்றும் பவள அடி, மணியடி, பொன்னடி, மாண்பாமடி, மருந்தாய் பிணி தீர்க்க வல்ல அடி என்றும், இன்னல்கள் களைவன இன்னம்பிரான் தன் இணையடியே என்றும், நலங்கிளரும் திருவடி எந்தன் தலைமேல் வைத்தான் நல்லூர் பெருமான் என்றும், நன்று அருளும் திருவடி என்றெல்லாம் போற்றி பரவியிருப்பார். மேலும் தன்னுடைய திருவையாறு பதிகத்திலே திருவடி பெருமையை சொல்லும்போது, பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன, அப்படி வினை தீர்ந்தால் பிறவியில்லை அல்லவா என்று சொல்லுவர். தன்னை வணங்கும் அகக்கண் இல்லாத குருடர்களுக்கும் தம் அறியாமையால் செய்த செயல்களால் அவர்கள் நரகக்குழியிலே விடும்போது அவர்களை கைதூக்கி விடும் என்று சொல்வார். நரகக்குழியினின்று அருள்தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தளமே என்று. அருணகிரி பெருமானும் இறைவன் கடலை வணங்குபவர்களுக்கு இடர்களும் சஞ்சலங்களும் நீங்கிவிடும். நாம் கேட்டால் அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய பெருமை உடையது அந்த இறைவனுடைய கடல்கள் என்று பாடியிருப்பார். அதிரும் கடல் பணிந்துன் அடியேனுன் அபயம் புகுவதென்று நிலை காண, இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. இப்படி நம்முடைய துன்பங்களும் சஞ்சலங்களும் நீக்கக்கூடிய தன்மை திருவடிக்கு உண்டு என்று சொல்லியிருப்பார். காரைக்கால் அம்மையார் சொல்கிறார், அந்த நல்ல அடியை தலைமையில் கொண்டோம், ஆதலால் எமக்கு வாதனை இல்லை. தன்னை வழிபட்ட அந்தணனாகிய மார்க்கண்டேயரது உயிரை கவர வந்த காலனை கீழே விழ உதைத்து தன் அடியாராகிய மார்க்கண்டேயரை காத்த செயல் சிவபெருமானது பேரருள் உடைமை. இப்படி கூற்றுதைத்த திருவடியை என் தலைமையேற்கொண்டமையால், இங்கே 3 பேருக்கு மட்டும்தான் திருவடி தலைமையேற்கொண்ட புண்ணியம் கிடைத்தது என்று சொல்லப்படும். ஒருவர் மாணிக்கவாசக பெருமான், மற்றவர் சுந்தரரும் அப்பர் பெருமானும். சரி, இனி கூற்றுவனை சிறிது மதியோம் என்றார். முக்கணான் நல்ல அடிமேற்கொடு கூற்றை மதியோம் என்றார் காரைக்கால் அம்மையார் தம் பாட்டிலே. சிவபக்தர்கள் இறந்துவிட்டால் யமதூதர்கள் வரமாட்டார்கள். சிவகணங்களே வந்து அழைத்துச் சென்று சிவலோகத்திலே நம்மை சேர்ப்பிக்கும்.
மற்றவர்கள் மரணமடைந்தால் ஒரு சிறையிலிருந்து வேறு சிறைக்கு மாற்றுவது போல இறந்த பின் இவ்வுடம்பிலிருந்து பிரிந்து வேறுடம்பு போவார்கள். ஆனால் சிவனடியார்களுக்கு சிறை தண்டனை நீங்கி விடுதலை பெற்றது போல் விடுதலை பெற்று வீடு பேர் அடைவார்கள். அவர்களிடத்திலே காலனுக்கும் வேலையில்லை, பிரம்மனுக்கும் வேலையில்லை. சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றிறது தான் வந்து முற்றும் எனனால் ஜகம்மீது இருந்தாலும் மரணம் உண்டென்பதை சதானிஷ்டர் நினைவதில்லை என்பது தாயுமானவர் கூறிய கூற்று. ஆக கூற்றுவன் பற்றிய பயம் இல்லாததால் இங்கே வாழும்போது பெருமிதத்தோடு வாழும் நிலை அன்பர்களுக்கு உண்டாகிறது. இந்த உலகில் யாருக்குமே தலை தாழ்ந்து குனிய வேண்டிய நிலை அவர்களுக்கு இல்லை. இறைவனுக்கு அடியார் என்பதிலே உண்டாகும் எக்களிப்பு வேறு எதனாலும் வராது. அவனுக்கு அடிமையான பண்பை எல்லோரும் கொண்டாடுவார். பக்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் என சுந்தர பெருமானை சொல்லும்போது மற்றவர்கள் பாராட்டுவதிலே அதிசயமுண்டா என்ன? இதைத்தான் காரைக்கால் அம்மையாரும் அடிமை கொண்டாடப் பெற்றோம், இறைவனுக்கு மீளா அடிமையாகிவிட்ட பெருவிதத்திலே எந்த அச்சமும் தன்னிடம் இல்லாத நிலை அன்பருக்கு வாய்க்கும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். தாயுமானவருடைய வரிகள் வஞ்சனவன் வாதனைக்கும் வன்பிறவி வேதனைக்கும் அஞ்சியுனை அடைந்தேன் ஐயா பராபரமே என்ற சிந்தனையோடு இந்த பாடலின் சிந்தனையை முடித்துக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம்.